கல்யாணம் ஆனதுலேருந்து தம்பி ஊர்லேருந்து பெங்களூருக்கு வந்தாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, ஒரு நாள் வருவாங்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பாண்டிச்சேரிக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ பெருசாக அவுட்டிங்கோ ஒரு தேட்டருக்கு போனதில்லை, சாப்பிட்டதில்லை, அது மாதிரி ஃபேமிலியாக. ஆனால் பாண்டிச்சேரி போனால் நாங்கள் 1 வீக் 10 டேஸ் ஸ்டே பண்ணுவோம். அப்போ எல்லா இடத்துக்கும் போவோம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த தடவை பெங்களூர் வந்து அதுவும் 2 நாள் தங்குற மாதிரி வந்ததால் சரி எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அமிதி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நேற்று வந்து பார்த்திங்கன்னா பொம்மனஹள்ளி சில்க் போர்டில் வந்து எல்லோ லைன் மெட்ரோ லைன் வந்து பெங்களூர் வந்து ஆகஸ்ட் 10 வந்து நரேந்திர மோடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ நம்ம ஏரியாவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறதால இஸ்கான் டெம்பிள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொம்மனஹள்ளிக்கு நம்ம ஆற்றுலேருந்து ஆட்டோவில் வந்து பொம்மனஹள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா இஸ்கான் டெம்பிள் நம்ம 2 மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து போகணும். பொம்மனஹள்ளி டு ஆர்வி ரோடு போயிட்டு அங்கேருந்து வந்து மகாலட்சுமி ஸ்டாப் வந்து போனால் தான் இஸ்கான் டெம்பிள் போக முடியும். ஸோ பொம்மனஹள்ளிலே டோட்டலாக ஃபுல்லாக வந்து டிக்கெட் எடுத்து போயாச்சு. பொம்மனஹள்ளியிலேருந்து ஆர்வி ரோடு போயாச்சு. இப்போ ஆர்வி ரோட்லேருந்து மகாலட்சுமி வந்து ஸ்டாப் போகணும். அப்பாடா, எல்லோ லைன் வந்து ஓப்பன் பண்ணாலும் பண்ணது சரியான கூட்டம். 2 மெட்ரோவில் போய் அங்கே மகாலட்சுமி ஸ்டாப் இறங்கினோடனே இஸ்கான் டெம்பிள் போயாச்சு. இப்போல்லாம் வர வர எல்லா கோயிலுமே திருப்பதி மாதிரி ஃபுல்லாக க்யூவு, வெயிட் பண்ண வைக்கிறது, அந்த வந்து ரோவில் வந்து ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. என்னடா இது, எந்த கோயிலுக்கு போனாலும் போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு அப்படி இல்லவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ராதாகிருஷ்ணனை பார்த்தே ஆகணும், தம்பியை காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் போனது கூட பிரச்சனையே கிடையாது. ட்ராவல் பண்ணது கூட பெருசாக டஃப்பே கிடையாது. ஆனால் இந்த 2 நண்டுக்குட்டானை வச்சுக்கிட்டு போகிறதும் கஷ்டம், வரதும் கஷ்டம். ஈவன் அந்த க்யூவில் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிற்க வச்சாங்க. அப்போ நிற்கலான்னு பார்த்தா இந்த கம்பிக்கு நடுவில் பூந்து பூந்து அடுத்த க்யூ அந்தாண்ட க்யூ அப்படியெல்லாம் ஓடிடுறாங்க. என்னால் போகவே முடியல. எல்லாத்தையும் தாண்டி கோபுரத்துக்கிட்ட வந்தாலும் அங்கேயும் ஸ்டாப் போட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் உள்ள மூலஸ்தானத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. எங்கே போனாலும் நாங்கள் குறும்பு பண்ணுறதை மட்டும் கம்மி பண்ண மாட்டோன்னு சொல்லி இந்த க்யூ நிற்கிறாங்களே, இதுக்கு பேக் சைடு தான் வந்து ராதாகிருஷ்ணன் இருப்பாங்க. பட் நான் வீடியோ எடுக்கலை. கோயிலெலாம் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு ராதாகிருஷ்ணனை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அன்னதானம் பிரசாதம் வந்து கொடுத்துருந்தாங்க, சாம்பார் சாதம். அதையும் தொன்னையில் வாங்கி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் நேரம் அந்த வியூவு அந்த வாட்டர்லாம் வந்து பார்த்தோன்னே அமிதேஷ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு அகைன் வந்து நம்ம ஸ்லிப்பர் பேக்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தீங்களா, அங்கே வந்து டோக்கன் கொடுத்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி ட்ராவல் பண்ணோமா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. இருந்தாலும் பசி, ஏன்னா நாங்கள் 3:30க்கு கிளம்பணும். கோயிலெலாம் பார்த்துட்டு வரும்போது 5:30 ஆகிடுச்சி. பசி. நான் ஒரு மசாலும் அவன் ஒரு பேல் வாங்கி அதை கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு திருப்பி இப்போ மகாலட்சுமி ஸ்டாப்லேருந்து ஆர்வி ரோடு வந்து ஆர்வி மெட்ரோலேருந்து பொம்மனஹள்ளி மெட்ரோ வரணும். 2 மெட்ரோ வந்து மாறி வரணும். பட் ட்ராவல் பண்ணது வந்து மெட்ரோவில் ரொம்ப ஈஸி. ஏன்னா டைம் வந்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைக்லேயோ ஆட்டோவிலையோ போயிருந்தா கூட 2 ஹவர்ஸ் ஆகும் பொம்மனஹள்ளி வர்றதுக்கே. பட் இது ஒரு 20 மினிட்ஸில் நம்மளோட ட்ராவல் வந்து முடிஞ்சிடும். பட் என்ன டிக்கெட் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும். பட் வந்து சிங்கிள் பர்சனாக போகிறோம் அப்படின்னா இது ஓகே. பட் ஒரு 3 பேர் 4 பேர் போகிறோன்னா ஆட்டோவில் போகிறது வந்து ஓகே தான். பட் இப்போ ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா ஆயிருக்கும். ஜஸ்ட்டு பொம்மனஹள்ளிலேருந்து இஸ்கான் டெம்பிள் போகிறதுக்கு. அதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்த்தே 140 ரூபா அதாச்சு. போகிறதுக்கு 140, வரதுக்கு 140. ஸோ டோட்டலாக 280லேயே நாங்கள் இஸ்கான் டெம்பிள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வந்தாச்சு. பட் ஆட்டோவில் போனால் 2 to 4 ஹவர்ஸ் ஆகிருக்கும். அது இல்லாமல் ஒரு 700 800 ஆட்டோக்கே வந்திருக்கும். பட் இது வந்து ட்ராவல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் அழைச்சிட்டு போகிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. அமிதேஷ்க்கு மெட்ரோனாலே ரொம்ப பிடிக்கும். 2025 நியூ இயர் அன்றைக்குமா ஃபஸ்ட்டு மெட்ரோ அவனுக்காகவே வந்து பிளான் பண்ணி வந்து ஒரு விளாக் போட்டிருக்கேன் போனது. அதை பாருங்கள். ட்ரெயினில் போகிறது தான் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸிட் கூட எவ்வளோ பெரிய க்யூ நிற்குது பாருங்கள். எல்லோ லைன் வந்து 20 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் மெட்ரோ இருக்கிறதால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. மற்ற மெட்ரோ எல்லாம் வந்து 5 மினிட்ஸ் 7 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இருக்குது. எப்படியோ ஃபைனலாக 7 o'clock பொம்மனஹள்ளிலேருந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணி எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ விளாக் எப்படி இருக்குது, நீங்கள் பெங்களூரில் இருக்க மாதிரி இருந்தால் இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் இஸ்கான் டெம்பிள் வந்து பாருங்கள். டாட்டா, பை பாய்.